Joy to the world, the Lord is come. Let earth receive her King. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்திருக்கிறது களியங்காடு சிஎஸ்ஏ ஆலயத்துக்கு தாங்க. ஆமாங்க, இந்த ஆலயம் 200 வருஷத்தை கடந்து நல்லதொரு இறைப்பணியை செய்து கொண்டு இருக்குங்க. வாங்க இந்த சர்ச்சோட ஹிஸ்டரியே பார்க்கலாம். கனம் ரிங்கல்தோபே ஐயருக்கு பின்னர் 1817ஆம் ஆண்டு முதல் சார்ல்ஸ் மீட் ஐயரும் அன்னாருக்கு உதவியாக 1819 முதல் மால்ட் ஐயரும் தொடர்ந்து ஊழியத்தை விரிவுபடுத்தி வந்தனர். கனம் மால்ட் ஐயரால் 1821ஆம் ஆண்டு தற்போதைய நமது ஆலயத்தின் வடதிசையில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் பனைவிளை என்று அழைக்கப்பட்ட இடத்தில் ஓலை கூரையுடன் கூடிய ஓர் ஆலயம் கட்டப்பட்டு களியங்காடு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த இடத்தை பெரியவன் திருப்பாப்பு நாடார் மற்றும் திருநல் பாக்கியநாதன் ஆகிய இருவரும் மிஷனுக்கு எழுதி கொடுத்தனர். ஓலை கூரையாலான மிஷன் வீடு ஒன்றும் அங்கு கட்டப்பட்டது. 1821இல் கட்டப்பட்ட மண் சுவரால் ஆகிய ஓலைக்கூரை ஆலயம் ஞாயிறு தொழுகை நேரம் தவிர பிற நாட்களில் ஒரு ஆரம்ப பாடசாலையாகவும் செயல்பட்டு வந்தது. நாளடைவில் சபை வளர்ச்சி அடைந்த போது சற்று பெரிதான ஆலயம் தேவைப்பட்ட நேரத்தில் தேவ சித்தத்தின்படி திரு மாசிலாமணி சாமுவேல் என்னும் பெரியார் தற்போது ஆலயம் அமைந்திருக்கும் ஒரு ஏக்கர் பூமியை 1868ஆம் ஆண்டு லண்டன் மிஷன் சங்கத்திற்கு நன்கொடையாக எழுதி கொடுத்தார். இங்கு 1869ஆம் ஆண்டு 50 அடி நீளமும் 22 அடி அகலமும் கொண்ட ஆலய வேலை ஆரம்பிக்கப்பட்டு 1888ஆம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த ஆலயத்தின் முகப்பு கனம் பார்க்கர் ஐயரின் மாமாவான போச்சன் துறை உதவியால் 1905ஆம் ஆண்டு கட்டப்பட்டு ஆலயத்தை ஒட்டி மேற்கு பக்கம் ஒரு வெஸ்ட்ரியும் கட்டப்பட்டது. சபையின் வளர்ச்சி காரணமாக சிலுவை வடிவில் பெரிதாக மாற்றி அமைக்கப்படும்படியாக அன்றைய நாகர்கோவில் சேகரத்து போதகர் ரெவரண்ட் ஏஜே ஜேக்கப் ஐயர் அவர்களால் 1956இல் அடிக்கல் நாட்டப்பட்டு 1958இல் அன்னாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1977ஆம் ஆண்டு டாக்டர் ஏஜே பென்சாம் அவர்கள் தமது மருத்துவமனையின் கிழக்கு பக்கம் ஆலய வளாகத்தை ஒட்டின 2 சென்ட் பூமியை சபைக்கு நன்கொடையாக வழங்கி ஆலய வளாகத்தின் மேற்கு பக்க கல்கோட்டை சுவரை கட்டி தந்தார்கள். ஆலய விஸ்தரிப்பு வேலையின் போது ஏற்கனவே இருந்த ஆல்டர் பாதுகாக்கப்பட்டு விஸ்தரிக்கப்பட்ட ஆலயத்திற்கும் அது ஆல்டராக அமைக்கப்பட்டது. ஆலய முகப்பு கட்டுமான வேலைகள் 1987இல் ரெவரண்ட் ஒய் ராபின்சன் ஐயரால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1988இல் பேராயர் ரிட்டையர் ரெவரண்ட் ஜி கிறிஸ்துதாஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சபை வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஆலயத்தின் மேற்கு பகுதியில் காலியாக இருந்த இடத்தை உபயோகப்படுத்தி ஆல்டரை விரிவாக்கம் செய்யும்படியாக நாம் இப்போது காண்கிற ஆல்டரை சபை போதகர் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்களால் ரெவரண்ட் ஜி சாம் ரிச்சர்ட்சன் நெல்சன் முன்னிலையில் அர்ப்பணிக்கப்பட்டது. இவ்வாறாக தற்போது ஆலயத்தின் நீளம் 121 அடியாக கூடியுள்ளது. இந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுடன் வளர்ந்த இந்த ஆலயம் இறைப்பணிக்காக சுமார் 100 ஊழியர்களை தாங்குகிறது. இதுவரை களியங்காடு சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இன்னொரு சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.